திட்வா புயல் காரணமாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தேசிய பேரிடர் மீட்புப் படை துணை கமாண்டர் வைத்தியலிங்கம் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். மொத்தமாக இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த சைக்ளோனுக்காக 14 டீம் ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இன்னும் 10 டீம் சைக்ளோனோட சிவியாரிட்டியை டிபெண்ட் பண்ணி 10 டீம் வேறு ஒரு மாநிலத்திலிருந்தும் ஏர்லிஃப்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. முதல்ல பூனேலேருந்து இன்றைக்கி ஒரு 3 மணிக்கு பக்கமாக வந்துட்டு 3 டீம் வந்து 5 டீம் அங்கேருந்து புனேலேருந்து இங்கிட்ட இப்போ வராங்க ஏர் லிஃப்ட் ஆகி. இன்னொரு 5 டீம் வதோதராலேருந்து லிஃப்ட் பண்ணி ஈவினிங்குள்ளே வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. 5 டீம் வந்துட்டு விழுப்புரத்துக்காக டிப்ளாய் பண்ணி டிடெக்ட் பண்ணுறாங்க. தென் இன்னொரு மறுபடியும் பின்னாடி ஈவினிங் வர 5 டீம் வந்துட்டு சென்னைக்கு வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சைக்ளோனுக்கான என்டிஆர்எஃப் டிப்ளாய்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ். இப்போ டிப்ளாய்மெண்ட் பண்ண இடத்துல நம்ம ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது, ஏதாவது பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? இல்லை இப்போ டிப்ளாய் பண்ண இடத்துல இப்போதைக்கு வல்னரபிள் ஏரியா வந்துட்டு டீம் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கல. இதுக்கு மேலே வேற எங்கேயாவது பாதிப்பு அந்த பாதிப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வல்னரபிள் ஏரியாவை கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட போய் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கே ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அங்கே இருக்கிற மக்களை எவாக்குவேட் பண்ணுறதுக்கான அனைத்து விதமான இந்த சைக்ளோனை ஃபேஸ் பண்ணுறதுக்கான அனைத்து விதமான எக்யூப்மெண்ட்டும் என்டிஆர்எஃப் கிட்ட அவைலபிள் இருக்குது. ஒவ்வொரு டீமும் 30 பேர் கொண்ட அணி. சென்னையில் இப்போதைக்கு ஒரு டீம் இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு 5 டீம் ஈவினிங்குள்ளே வேறு மாநிலத்திலேருந்து டிப்ளாய் பண்ண வரும். ஏன்னா சென்னைக்கு சைக்ளோன் நாளைக்கு ரீச் ஆகிறதுனால இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அந்த 5 டீம் டிப்ளாய் ஆகிடும். அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற வல்னரபிள் ஏரியாவை ஆல்ரெடி ஒரு டீம் இருக்குது. இன்னொரு டீமும் திருநெல்வேலியிலேருந்து மூவ் பண்ணி நாகப்பட்டினத்துக்கு டிப்ளாய் பண்ணுறாங்க. நாகப்பட்டினத்தை சுற்றி இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் ஆல்ரெடி டீம் இருக்கிறதுனால நாகப்பட்டினங்களில் அதிகமாக ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் பக்கத்தில் இருக்கிற டீமும் மூவ் பண்ணி ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான அனைத்து தயாரிகள் முன்னிலையில் இருக்காங்க. கண்டிப்பாக இருக்குது. மோப்பநாயோட மிக முக்கியமான பயன் என்னென்னா, இந்த மழை காலங்களில் பழைய பில்டிங்கெலாம் இடிஞ்சு விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது விழுந்துருச்சுன்னா உள்ள உயிருடன் மாட்டியிருக்கிறவங்கள கண்டுபிடிச்சி மோப்பநாய் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். சரி, இங்கே உள்ள உயிருள்ள மக்கள் இருக்கிறாங்க, ஸோ அவங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு கொடுக்குறப்ப அந்த பர்டிகுலர் ஏரியாவில் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான உதவிகரமாக இருக்கும். ஒரு இடத்துல பொதுமக்கள் சிக்கி இருக்காங்க அப்படிங்கிறப்ப உங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளணும்னா என்ன பண்ணுறது சார்? என்ன முன்னெச்சரிக்கை அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைசரி கொடுப்பீங்க சார்? என்டிஆர்எஃப் டீமை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. என்டிஆர்எஃப் டீமை டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாக தான் தொடர்பு கொள்ள முடியும். ஏன்னா ஒவ்வொரு மக்களும் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணாங்கன்னா டீம் வந்துட்டு கரெக்டாக அந்த எல்லா இடத்துலையும் டிப்ளாய் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஹெல்ப்லைன் என்டிஆர்எஃப்க்குன்னு தனி கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்ப்லைன் தான் வந்துட்டு என்டிஆர்எஃப் வில் கோஆர்டினேட் ஃபார் தட் பர்பஸ். இந்த சைக்ளோனுக்கு அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்டுன்னு ஒரு சிறப்புன்னு இல்லை. நம்ம ஃப்ளட்டுன்னு முக்கியமாக வந்துட்டு நம்மளோட போட் ஹேண்ட்லிங் சம்மந்தமான அனைத்து உபகரணங்களும் நம்மகிட்ட இருக்குது. ஒவ்வொரு டீமுக்கும் மினிமம் 5 போட் 5 ஓபிஎம்மோட இருக்காங்க. எல்லா டீமில் இருக்கிற எல்லா மக்களும் வந்துட்டு அதுக்கான ஓட்டுவதற்கான திறமையாக பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.